அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த 2 வாரங்களில் 2 யானைகள் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றன. முன்பாக 2 யானைகள் சண்டையிட்டுக் கொண்டு அதில் ஒரு யானை உயிரிழந்ததாகவும் மற்றொரு யானை கீழே விழுந்து உயிரிழந்ததாகவும் வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அந்த இறந்த யானையின் உடலில் போரேட் என்ற பூச்சிக்கொல்லி மருந்து இருந்ததாக கூறப்படுகிறது. யானை இறந்து கிடந்த இடத்தில் பூச்சிக்கொல்லி மருந்துகளோடு பிளாஸ்டிக் பைகள் இருந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஷ் ராஜா இணைந்திருக்கிறார். மகேஷ் ராஜா, இந்த 2 யானைகளின் இறப்புக்கு என்ன காரணம்? பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருந்ததா? அதுல என்னென்ன தகவல்கள் கிடைச்சிருக்கு? திலகவதி, கடந்த 12ஆம் தேதி கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் வெங்கலவயல் பெலாக்கவை பகுதியில் ஒரு ஆண் யானை இறந்தது. அதற்கு முன்னர் ஒரு நாளைக்கு முன்னர் வடகவுஞ்சி பகுதியில் ஒரு யானை இறந்திருந்தது. இந்த 2 யானைகளும் தொடர்ந்து இறந்தவுடன் வனத்துறை அது குறித்து தீவிர விசாரணை செய்த பொழுது அந்த யானைகள் இறந்து கிடந்த தோட்டப்பகுதியை சுற்றியுள்ள இடங்களில், ஓடைகளில் அந்த யூரியா, போரேட் மற்றும் குருணை மருந்து என வெடி உப்பு என அழைக்கப்படும் குருணை மருந்துகளுடைய பாக்கெட்டுகள் கிடைப்பது கண்டறியப்பட்டது. இதன் காரணமாக அந்த பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தும் விவசாய பயிர்களை யானைகள் சில நேரம் உண்ணும் வாய்ப்பும் உள்ளதை கருத்தில் கொண்டு வனத்துறையினர் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து வியாபாரிகளுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அந்த நோட்டீஸில் என்ன, அவர்கள் விழிப்புணர்வுக்காக அந்த நோட்டீஸை அனுப்பி அந்த உரம் பூச்சி மருந்துகளை வாங்கும் விவசாயிகள் தோட்ட பகுதிகளில் அந்த பைகளை முறையாக பராமரித்து அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள விவசாய சங்கங்கள் இந்த பூச்சி கொல்லி மருந்துகள் தான் யானை இறப்பதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறது, அது உடனடியாக இறக்காது, சில மாதங்கள் கழித்து வயிற்றுப்போக்கை ஆகி இறக்கும் என தெரிவித்துள்ளனர். இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு விவசாயிகளை இயற்கை விவசாயம் செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை தயார்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மகேஷ் ராஜா.